Hello students, welcome to Hiba Max. In the video, நம்ம 9th standard max ஓட chapter 2 real numbers ஓட introduction and exercise 2.1 solve பண்ண போறோம். உங்க friends சர்க்கிளே நம்ம சேனல்ல வந்து ஷேர் பண்ணுங்க சரிங்களா? இப்போ நம்ம sums பார்க்கலாம். 9th standard max chapter 2 real numbers. இந்த real numbersல first இருக்கிற introduction part நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் exercise 2.1 நம்ம சால்வ் பண்ணலாம் சரிங்களா? நம்பர்ஸ் லெசன்ல நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் என்னென்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்னா என்னன்னா நமக்கு வந்து ஃபிராக்ஷன்ல வர்றது ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். நியூமரேட்டர், டினாமினேட்டர். எக்ஸாம்பிள் 4/3 வர்றது ஒரு ரேஷனல் நம்பர், 1/2 வர்றது ஒரு ரேஷனல் நம்பர். இதில் வந்து 0 மட்டும் டிவைடட் பைல வரக்கூடாது. நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் நமக்கு தெரியும், ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெசன்லேயே பார்த்துருப்போம். நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1, 2, 3, 4. இது வந்து நேச்சுரல் நம்பர். அடுத்து ஹோல் நம்பர். ஹோல் நம்பருன்றது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3. பாசிட்டிவ் நம்பர்ஸ். இன்னொன்று நெகட்டிவ் நம்பர்ஸ். பாசிட்டிவ் நம்பர்ஸ்னால் 0க்கு மேலே வர்றது, ப்ளஸ் சைன் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெகட்டிவ் நம்பர்ஸ்னால் லெஸ் தென் 0 மைனஸ் வந்து இண்டிகேட் பண்ணுவோம். அண்ட் இது எல்லாமே இல்லாமல் இன்டீஜர்ஸ்னு ஒரு பார்ட் இருக்கு இல்லையா? இன்டீஜர்ஸ் எப்படி டினோட் பண்ணுவோம்? இசட். இப்போ இன்டீஜர்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா -4, -3, -2, -1, 0, 1, 2, 3. அதாவது −∞ பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெகட்டிவ் நம்பர்ஸும் வரும், பாசிட்டிவ் நம்பர்ஸும் நமக்கு வரும் சரிங்களா? ஸோ ஜென்ரலாக இந்த டேர்ம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்ன, நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன, ஹோல் நம்பர்ஸ்னால் என்ன, பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ் நம்பர், இன்டீஜர்ஸ். எக்ஸசைஸ் 2.1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆரோ பெஸ்ட் ஷோஸ் த பொசிஷன் ஆஃப் 11/3 ஆன் த நம்பர் லைன்? நம்பர் லைனில் 11/3 வர பாயிண்ட் என்ன நம்ம சொல்லணும் சரிங்களா? ஸோ டிவைட் பண்ணாமல் இது நம்ம சொல்ல முடியாது. 11 divided by 3. 3 3s are 9. 11 minus 9, 10, 11, 2. பாயிண்ட் வைக்கும்போது 0. 3 6 are 18. மறுபடியும் 2 பாயிண்ட் இருக்கனால 0, மறுபடியும் 6. ஸோ இதே மாதிரி இட் கோஸ் ஆன், நிறைய வேல்யூஸ் வரும். நம்ம 3.666ன்றத 3.67ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 2 டெசிமல் பிளேஸ் வரைக்கும் போதும் அப்படின்னா தேர்ட் டெசிமல் பிளேஸில் 5க்கு அபவ் இருந்தால் 5 and 5 அபவ் இருந்துச்சுன்னா +1 பண்ணுவோம். இப்போ 3.67 எந்த இடத்துல வருது நம்ம கெஸ் பண்ணோம் சரிங்களா? இப்போ இந்த நம்பர் பாருங்கள், 3லேருந்து 4, 3லேருந்து 4 சரிங்களா? இப்போ இது மிட் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் மிட் பாயிண்ட். சி வந்து மிட் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்குது, டி வந்து மிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்குது. அதாவது 3.5க்கு இந்த பக்கம் சியும் அந்த பக்கம் டியும் இருக்குது. அப்போ நம்ம வந்து டியோட வேல்யூ தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர்னு கெஸ் பண்ணலாம் சரிங்களா? இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது. என்னென்னா நம்ம பாயிண்ட் வைக்காமல் சால்வ் பண்ணுறோன்னா ரிமைண்டர் 2ஓட முடிஞ்சிடும் இல்லையா? ஏன்னா இப்போது ஒரு ஸ்கூலில் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணும்போது நான் இன்னொரு மெத்தட் இருந்தால் அதையும் சொல்லிடுறேன். 11 divided by 3, 3 3s are 9, balance 2. Quotient, ரிமைண்டர், டிவைசர் இப்படி எழுதணும்னா 3 2/3. அப்போ இந்த பார்ட்டை நம்ம 3ஆக பிரிப்போமா? 3லேருந்து 4 3ஆக பிரிப்போம். 1 2 எடுத்துக்கலாம். 1 2 3 பார்ட். அதில் செகண்ட் பார்ட்டில் தான் நம்மளோட வேல்யூ. அப்போது ஃபர்ஸ்ட் பார்ட் சி, செகண்ட் பார்ட் டி. ஸோ டி தான். 2 மெத்தடில் நீங்கள் எது வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா? பாயிண்ட் வச்சு கண்டுபிடிச்சாலும் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். அப்படி இல்லை பாயிண்ட் இல்லாமல் வெறும் நம்ம கோஷன், ரிமைண்டர், டிவைசர் வச்சுட்டு சால்வ் பண்ணும்போதும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா? ஸோ ஆரோட பொசிஷன் வந்து டி. Solution D. D is the best position அப்படின்னு எழுதிட்டா போதும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். question. Find any 3 rational numbers between -7/11 and 2/11. ஸோ இந்த 2 ரேஷனல் நம்பருக்கு நடுவில் இருக்க ஏதாவது 3 ரேஷனல் நம்பர் நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, ஃபார்முலாஸும் இருக்குது சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து சிம்பிளஸ்ட்டாக உள்ளதுலேயே சால்வ் பண்ண போகிறோம். இந்த 2 நம்பருக்கு நடுவில் இருக்க எனி 3 ரேஷனல் நம்பர்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் நம்ம நம்பர் லைனில் எழுதுகிற மாதிரி எழுதிக்கலாம். இதுக்கு நடுவில் என்னென்ன நம்பர்ஸ் வரும்னு ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். இப்போ -6/11, -5/11, -4/11,
minus 3 by 11, minus 2 by 11, minus 1 by 11, 0 by 11, 1 by 11. 2 வந்து எடுத்துக்க கூடாது. -7 2 எடுக்க கூடாது. இப்போ நமக்கு இருக்கு பாத்தீங்களா, இந்த டேர்ம்ஸ்ல இருந்து ஏதாவது 3 நம்பர் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். எனி 3 நம்பர்ஸ். அது வந்து இந்த நம்பர் தான் எடுக்கணும்னு கிடையாது. அண்ட் புக் பேக்ல வேற நம்பர் இருந்தாலும் அதில் சைடில் எழுதியிருப்பாங்க மெனி மோர் ஆப்ஷன்ஸ் பாசிபிள் அப்படின்ட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ நான் எல்லாமே நெகட்டிவ்ல எடுக்கிறேன். இல்லை வேணான்னா ஒரு நம்பர் நம்ம பாசிட்டிவ்ல எடுக்கலாம். 1/11 வந்து பாசிட்டிவ்ல எடுக்கலாம். நீங்கள் ஏதாவது 3 நம்பர் இதை மென்ஷன் பண்ணிட்டு அது கீழே எழுதிட்டீங்கனாலே போதும். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. Third question, find any 5 rational numbers between 1/4 and 1/5. இதே மாதிரி 3 subdivision கொடுத்துருக்காங்க. 1/1 solve பண்ணலாம். First question 1/4 and 1/5. First question 1/4 and 1/5. ஸோ லாஸ்ட் சம்மில் நம்ம சால்வ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி சால்வ் பண்ணலாம்னா இங்கே டினாமினேட்டர் வேறு வேறு இருக்குது. ஸோ நம்ம ஈக்குவல் டினாமினேட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம சால்வ் பண்ணலாம். அண்ட் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சம்மில் இருக்க மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்போ தான் நமக்கு பேக் ஆன்சர் மாதிரி கரெக்டாக கிடைக்கும். இப்போ ஒரு ரேஷனல் நம்பர் நான் 1/4 அண்ட் 1/5க்கு நடுவில் கண்டுபிடிக்கணும்னா நான் ஃபார்முலா எழுதிக்கிறேன். 1/2 a + b. a and bக்கு நடுவில் இருக்க ரேஷனல் நம்பர்ஸை கண்டுபிடிக்கணும்னா அதோட ஃபார்முலா ½ × a + b. a and bயோட ஆவரேஜ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம கொஷினில் ஏயோட வேல்யூ 1/4, பியோட வேல்யூ 1/5. இப்போ R1 ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். R1 is equal to 1/2 a + b, 1/2, ஏயோட வேல்யூ 1/4, பியோட வேல்யூ 1/5. that is equal to 1/2. cross multiple பண்ணலாம். 5 1s are 5, 4 1s are 4, 4 5s are 20, 5 + 4 9, 2 2s are 4, 0 40. ஸோ ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம் 9/40. இதே மாதிரி அடுத்த ரேஷனல் நம்பரும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ அடுத்த ரேஷனல் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ வேல்யூ பி வேல்யூ தெரியணும். இது ஈஸி. ஆல்ரெடி கொஷனில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை சால்வ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ரேஷனல் நம்பர் நான் கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஏவோட வேல்யூ சேம் 1/4 எடுத்துக்கிறேன். பியோட வேல்யூ வந்து R1ஓட வேல்யூ எடுத்துக்கிறேன் 9/40. கிளியரா? A வேல்யூ 1/4, B வேல்யூ 9/40. இப்போ கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து 5 ரேஷனல் நம்பரும் கண்டுபிடிக்க போகிறோம். R2 is equal to 1/2 into A வேல்யூ 1/4, B வேல்யூ 9/40. இப்போ டினாமினேட்டர் பாருங்கள், இங்கே 40 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ இன்டூ 10, நியூமரேட்டர்லேயும் இன்டூ 10 பண்ணுமா? தட் இஸ் ஈக்குவல் டு 1/2, 10 1s are 10 plus 9/40, that is equal to 19/4 2s are 8 0. இதுதான் R2ஓட வேல்யூ. இதே மாதிரி R3 கண்டுபிடிக்கலாம். A வேல்யூ சேம் 1/4, பியோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்ச R2 19/80. இதே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாது. சேம் நம்ம ஒரே மெத்தடில் சால்வ் பண்ணும்போது எப்போவுமே அதில் மிஸ்டேக்ஸ் வர்றது கம்மியாக இருக்கும். 1/2, ஏவோட வேல்யூ 1/4 ப்ளஸ் பியோட வேல்யூ 19/80 80. இப்போ 4 டேபிளில் 80 வரும் 20 டைம்ஸ். அப்போ இங்கேயும் இன்ட்டு 20, இங்கேயும் இன்ட்டு 20. நெக்ஸ்ட் லைனில் 1/2, 20 1s are 20 plus 19 divided by 80. That is equal to 1/2. 20 plus 19 39/80. But 39 1s are 39, 80 into 2 16 and the 0 160. இது நம்ம R3ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு R4 கண்டுபிடிக்கலாம். ஏவோட வேல்யூ சேம் 1/4, R3 வேல்யூ 39/160. இப்போ R4ஓட வேல்யூ R4 இது வந்து B இல்லையா, நான் R3ன்னு எழுதிட்டேன். நீங்கள் Bன்னு மாற்றி எழுதிக்கலாம், இல்லை R3ன்னே மென்ஷன் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. R4 வந்து 1/2 A + B. A வேல்யூ 1/4, பியோட வேல்யூ 39/160. இப்போ இங்கே 160 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ 4 4s are 16 and the 0 into 40. நெக்ஸ்ட் லைனில் 1/2, 1 into 40 40 plus 39 divided by 160.
இப்போ நெக்ஸ்ட் லைனில் 40 + 39 எவ்வளோ 79. 2 × 160 அப்போ 32 இல்லையா 320. இதுதான் R4ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் R5 கண்டுபிடிக்கலாம். A வேல்யூ 1/4, பியோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா 79/320. R5 is equal to 1/2, A value 1/4 plus 79/320. That is equal to 32 எப்போ வரும் 8 4s are கரெக்டா into 80 into 80. 1/2 80 plus 79 divided by 320. 80 plus 79 எவ்வளோ 159 divided by 2 3s are 6, 2 2s are 4 and 0. R5 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 159/640. இந்த வேல்யூஸ் நம்ம புக் பேக்கில் இருக்கும் சரிங்களா. அண்ட் அதுலேயே கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி நிறைய நம்பர்ஸ் நம்ம கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து புக் பேக்கில் இருக்கிறதே ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிப்போம், அப்போ தான் நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகாது சரியா. ஃபஸ்ட்டு நம்பர் என்ன 9/40, அடுத்த நம்பர் 19/80, தேர்டு நம்பர் 39/160, ஃபோர்த் நம்பர் 79/320, அடுத்தது 159/640. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க 0.1 and 0.11. இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் இருக்க 5 ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் நம்பர் எழுதலாம் 0.1 and 0.11. இந்த நம்பர் டெசிமலில் இருக்குது, நான் ஃப்ராக்ஷனில் எழுத போகிறேன். ஃப்ராக்ஷனில் எழுதுனா 1/, ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருந்தால் 10. அடுத்த நம்பர் என்னது 0.11, ரெண்டு நம்பர் தள்ளி இருக்கு அப்போ 11/100 சரியா. 1/10 இன்னொன்று 11/100. இப்போ டினாமினேட்டர் ஈக்குவலாக நான் கொண்டு வரணும், அப்போ தான் என்னால் இதை சால்வ் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணுறேன்னா இதை இன்டூ 10 பண்ணிட்டாலே 100 வரும். ஆனால் 10 and 11க்கு நடுவில் நம்மளால் டேர்ம்ஸ் எடுத்துக்க முடியாது, டேர்ம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நான் 100ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 1 × 100 டிவைடட் பையில் 10 இருக்குது, 10 × 100, 100/10 × 100 1000. அதே தான் இங்கேயும் 11/100 இன்ட்டு 10 பண்ணினா போதுமா, அப்போ 110 டிவைடட் பை 1000 கிடைக்கும், 3 0 கிடைக்கும். இப்போ 100லேருந்து 110க்குள்ளே நமக்கு 10 நம்பர்ஸ் இருக்குது. இதில் நம்ம எந்த நம்பர் வேணால் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 101/1000, 102/1000, 103/1000, 104/1000, 105/1000. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம் இல்லையா. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இல்லையா. தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் -1 and -2. -1க்கும் -2க்கும் நடுவில் நம்பர்ஸ் எடுக்க முடியாது, ஸோ நம்ம சால்வ் பண்ணி தான் செய்யணும். சொல்யூஷனில் -1 and -2, இது வந்து ஏவோட வேல்யூ -1 எடுத்துக்கலாம், பியோட வேல்யூ -2. R1 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். 1/2 × A + B. 1/2 × A இடத்துல -1 ப்ளஸ் இன்ட்டு B இடத்துல -2. 1/2 -1 ப்ளஸ் இன்ட்டு -2, -1 -2 -3/2. இதுதான் R1ஓட வேல்யூ. இதே மாதிரி R2 கண்டுபிடிக்கலாம். R2 is equal to ஏவோட வேல்யூ -1, பியோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சது -3/2. R2ஓட ஃபார்முலா 1/2 A + B, -1 + -3/2. that is equal to 1/2 -1 -3/2. நெக்ஸ்ட் லைனில் 1/2 எல்சிஎம் எடுக்கணுமா, டிவைடட் பையில் 1, இங்கே 2 இருக்குன்னா இன்டூ 2 இன்டூ 2, -2 -3 டிவைடட் பையில் ஒரு 2 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் அப்படியே சைடில் எழுதுகிறேன், அப்போ தான் கண்டினியூட்டி இருக்கும். சைடில் எழுதுகிறேன் 1/2 -2 -3 -5/2. that is equal to -5/4. இது R2ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு R3, ஏவோட வேல்யூ சேம் -1, பியோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சது -5/4. R3 ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/2 ஏவோட வேல்யூ -1
plus into minus 5 by 4 which is equal to 1 by 2 minus 1 plus into minus minus 5 by 4. இப்போ denominatorல 1 இருக்குன்னு அர்த்தம் into 4 1 by 2 minus 4 minus 5 divided by 4. Next line la 1 by 2 into minus 4 minus 5 minus 9 by 4 that is equal to minus 9 by 2 4s are 8. இது R3 ஓட value. அடுத்தது R4. A ஓட value minus 1. B ஓட value இப்போ கண்டுபிடிச்சது minus 9 by 8. R4 is equal to 1 by 2. A value minus 1. B value minus 9 by 8. That is equal to 1 by 2 minus 1 plus into minus minus 9 by 8. That is equal to 1 by 2. 8 ones are 8. இப்போ LCM எடுக்கணுமா divided by 1. இங்க 8 இருந்தா இங்கேயும் into 8 இங்கேயும் into 8. Minus 1 into 8 minus 8 minus 9 divided by 8. That is equal to 9 plus 8 minus 17. 2 8s are 16. இது R4 ஓட value. அடுத்தது R5. A value minus 1. B ஓட value minus 17 by 16. இதை solve பண்ணலாம். R5 is equal to 1 by 2 minus 1 plus into minus 7 by 16. 1 by 2 minus 1 plus into minus minus 17 by 16. இங்க நம்ம LCM எடுக்க போறனால தான் முன்னாடியே 1 எழுதிட்டேன். இங்க 16 இருக்குன்னா into 16 இங்கேயும் into 16. That is equal to 1 by 2 minus 16 minus 17 divided by 16. That is equal to 1 by 2. 16 17 13 33. அப்போ minus 33 by 16. That is equal to minus 33 by 32. இதுதான் R5 ஓட value. Final answer எடுத்து எழுதிலாம். The solutions are minus 3 by 2, minus 5 by 4, minus 9 by 8, minus 17 by 16, minus 33 by 32. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்ஸ் எல்லாருக்குமே. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. சேனலில் ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.